ஒரு டிவியை நீங்க ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம், ஒரு ஒரு ஃப்ரிட்ஜை நீங்க ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம், உங்களோட ஏசியை ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம், உங்களோட டோர் திறக்கிறதுக்கு நீங்க ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய வசதிகள் வந்துருச்சு, டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிருச்சு. ஆனா நீங்க ஒரு கட்சியே ரிமோட்ல ஆப்ரேட் பண்ண பாக்குறீங்க, நீங்க வந்து மக்களை ரிமோட்ல ஆப்ரேட் பண்ண பாக்குறீங்க. நடிகர் விஜய் தடாலடியா தாவேக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் தலைவரா வந்தப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும், என்ன அரசியல் அறிவோட விஜய் வந்து அரசியல் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. நம்மளுமே பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் தெரியாம வந்து ஆழம் தெரியாம வந்து உள்ள வந்திருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்களை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய இடங்கள்ல விஜய் போற இடங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டங்கள் வந்துட்டுச்சு. இப்படிதான் இருக்கிற சூழ்நிலையில கரூர் பரப்புரையில கரெக்டா செப்டம்பர் 27, இன்னைக்கு அக்டோபர் 27, கடந்த மாதம் செப்டம்பர் 27, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசமா வந்து விஜய் வந்து ஒரு 4 நிமிஷம் வீடியோ மட்டும் விட்டுட்டு மௌனமா இருக்கார். எந்த விதமான அரசியல் செயல்பாடும் இல்லாமல் இருக்கார். ஒரு தாவேக்கா ஒரு பெரிய கட்சின்னு அவர் சொல்லிக்கிறார்.